அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்கள் இன்னைக்கு தமிழக அரசியல் என்ன நடக்குது அப்படின்றத நீங்க கூர்மையா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா தமிழக மக்கள யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா 60 வருஷமா இருந்த திராவிட கட்சிகள ஒரே ஒரு தேர்தல்ல எல்லாமே சுத்தமா தொடச்சு தூக்கி எறிஞ்சிட்டீங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த திமுக பாத்தீங்கன்னா, அபிஷியலாவே ஜனவரியில எல்லாருக்கும் ரூ. 5000 காசு குடுத்தாங்க. ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் ரூ. 5000 காசு குடுத்தாங்க. அது இல்லாம எம்.எல்.ஏ போட்டி போட்ட எல்லாருமே 1000, 2000, 3000 அப்படின்னு அவங்கவங்க வசதிக்கு ஏத்த மாரி எவ்வளோ பணத்த அ குடுத்தாங்க மக்களுக்கு. மக்கள் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு கடைசியா அவங்களுக்கு என்ன வேணுமோ அத தான் தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க யார விரும்புனாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தினாங்க. சோ அதனால தான் இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வரா இருக்கிறார். இவர் அந்த எலக்ஷன் நேரத்துல இவர் ஒரு தூய சக்தியாகவும், திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா, இவருக்கு அந்த மெஜாரிட்டி கிடைக்காததுனால, அவருக்கு சில எம்.எல்.ஏக்கள் தேவைப்படுது. சோ அதனால அந்த தீய சக்தியில இருந்து சின்ன சின்ன தீய சக்திகள கடன் வாங்கி இவர் ஆட்சி அமைச்சிருக்கிறார். ஏன்னா, இவருக்கு சப்போர்ட் பண்ண காங்கிரஸா இருந்தாலும் சரி, விசிகாவா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுகளா இருந்தாலும் சரி, ஐயுஎம்எல் இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே விஜய் சொன்ன அந்த தீய சக்தியின் கூட்டணியில இருந்த ஒரு சின்ன சின்ன தீய சக்திகள் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு பெரிய தீய சக்திங்கிறது திமுக அப்படின்னா, அவங்க கூட கூட்டணியில இருந்தவர்கள் எல்லாருமே தீய சக்தி தான். ஏன்னா ஒரு கூட்டணி அப்படின்னும் போது அதை நீங்க பிரிச்சு பிரிச்சு பார்க்க முடியாது. சோ விஜயோட கண்ணுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவர்கள் கூட இப்ப கூட்டணியில இருக்கிற இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற அந்த கட்சிகள் எல்லாருமே அந்த தீய சக்திகளினுடைய ஒரு பார்ட் தான். இந்த கட்சிகளும் தீய சக்திகள் தான். சோ கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்படின்னா, தூய சக்தி அப்படின்னு சொன்ன இவர் அந்த தீய சக்தியில ஐக்கியம் ஆகுறார். ஏன்னா அவங்க எல்லாம் இங்க வரும்போது இதுவும் தீய சக்தியா தானே ஆக போகுது. நீங்க ஒரு குடம் பால்ல ஒரே ஒரு சொட்டு விஷம் கலந்ததுன்னா அது மொத்தமே விஷம் தானே. சோ இவர் தூய சக்தி அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய கூட்டத்தோட அந்த சின்ன சின்ன தீய சக்திகள் சேர்ந்திருக்கிறாங்க. அதாவது நம்ம அந்த தீய சக்திகளை குறை சொல்லல. இதுல முன்னாடி நம்ம ஒரு வீடியோலயே சொல்லியிருந்தோம். இந்த தலித் அரசியல், அதே மாதிரி சிறுபான்மை அரசியல் இத பயன்படுத்தி எப்படி இவங்க வியாபாரம் நடத்துறாங்க அப்படின்னு. சோ இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ரிசல்ட் வந்த அடுத்த நாள்லயே நிறைய திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு கூட ஆட்சி அமைக்கிறதா பேசினதா நிறைய இடத்துல சொல்றாங்க. அதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் இருந்திருக்கு. அதாவது எந்த அளவுக்கு ஆசை பாருங்க. அந்த தலித் அப்படிங்கிற ஒரே ஒரு டேக வச்சுக்கிட்டு 2 எம்.எல்.ஏ வச்சுக்கிட்டு 234 எம்.எல்.ஏக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல 2 எம்.எல்.ஏ தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த 2 எம்.எல்.ஏ கூட திமுகவோட கூட்டணியில இருந்ததுனால ஜெயிச்சிருக்கிறாங்க. சோ அந்த ஜெயிச்சவங்களுக்கு உண்மையிலேயே அந்த கட்சியில இருக்கவங்க எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்னு இது வரைக்கும் தெரியாது. சோ அத நிறைய பேர் அந்த கூட்டணி கட்சிகள்ல இருக்கவங்களும் சேர்ந்துதான் ஓட்டு போட்டிருக்காங்க. 2 எம்.எல்.ஏ வச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு நான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு ஆசை வந்ததுன்னா, இத பேராசை அப்படின்றதுக்கும் மேல ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துதான் சொல்லணும். சோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ற அந்த தலித் அப்படின்ற ஒரு டேக் தான். அதாவது ஏன் இது வரைக்கும் இப்ப கூட தலித்து தலித்துன்னு சொல்லி அந்த ஒரு மக்களை இவங்க ஏன் ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கிறாங்க, அவங்களை ஏன் இன்னும் ஒரு அடிமைத்தனமா ஒரு கீழ்த்தரமாவே பாக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் இது இருந்திருக்கலாம், அவங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயமா இருந்திருக்கலாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்த பலர் எவ்வளவு பெரிய பெரிய போஸ்டிங்ல எல்லாம் போயிருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளா இருக்காங்க. ஏன் தனியார் நிறுவனங்கள்ல பெரிய பதவிக்கு எல்லாம் போயிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் என்ன மாதிரி படிக்கிறாங்க, எல்லாரோடவும் மிங்கிள் ஆகுறாங்க. யாருமே இந்த மாதிரி ஜாதி பாகுபாடு பாக்குறதே இல்லை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு டேக், ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் அந்த ஒரு டேக் தேவைப்படுது. அதனால பாருங்க, எல்லா கட்சிகளும் சொல்றது தலித்து தலித்து. அத பேருக்கு மட்டுமே சொல்லக்கூடியது. அதை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற அந்த கூத்து இருக்கு பாருங்க. அதான் சொல்றேன், 2 எம்.எல்.ஏ வச்சுட்டு ஒருத்தர் நான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறது. எங்க பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து, எல்லா இடத்துலயும் நில அபகரிப்பு. அதாவது ஏதாவது ஒரு ஃபேக்டரி ஒருத்தன் கட்டுறானா அங்க போய் நிக்கிறது. இந்த மாதிரி எல்லா மாதிரியான அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடத்துறது எல்லாத்துக்குமே சேஃபா இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷீல்டு தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த தலித்தோட டேக். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சிறுபான்மையினுடைய டேக்.
சோ இவங்களும் வந்து பல வருஷங்களா திமுகவோட கூட்டணியில தான் இருந்திருக்காங்க. நீ என்னதான் சுட்டு போட்டாலும், வெட்டி போட்டாலும் நான் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நெறைய பேர் இருக்கிறாங்க. இது வந்து சர்ச்சில வந்து சொல்லியிருக்கிறாங்க, மசூதியில வந்து சொல்லியிருக்கிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு. அதாவது நீங்க வந்து சர்ச்சுக்கு போறதோ, நீங்க மசூதிக்கு போறதோ, நீங்க வந்து கடவுள வந்து வேண்டுறதுக்கு போறீங்க. அந்த இடத்துல கூட இந்த கட்சிக்கு ஓட்டு போடு அப்படின்னு காலகாலமா சொல்லி இந்த வேலைய தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து திமுக வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாவும், சிறப்பாவும் அத வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ரமதான் வந்தா குல்லா போட்டுட்டு போய் கஞ்சி குடிப்பாங்க. கிறிஸ்துமஸ் வந்ததுன்னா போட்டு கேக் வெட்டுவாங்க. இதே வந்து எந்த கோயிலுக்கு அந்த மாரிலாம் போறதில்ல. ஏன்னா 90% இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா கடைசியில அந்த வின்னிங் பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோக்குற கட்சிக்கும், ஜெயிக்கிற கட்சிக்கும் ஒரு 2, 3% தான் இருக்கும். அந்த 2, 3% எங்கருந்து வருதுன்னு பார்க்குறாங்க. அதுதான் இந்த தலித்து, அதுதான் இந்த சிறுபான்மையினர். சோ இவ்ளோ காலமா வந்து சிறுபான்மையினரும் திமுக கூட்டணியில தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு நாளும் அமைச்சர் ஆகுறதுக்கோ, இல்ல அரசாங்கத்திலயோ வந்து ஒரு ஒரு அமைச்சர் பதவி குடுத்ததில்ல. அவங்களுக்கு வந்து ஏதாவது இந்த வாரியம் அது இதுன்னு குடுத்து, அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி, வேற ஏதாவது குடுக்க வேண்டியதெல்லாம் குடுத்து, அப்படியே வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் கருணாநிதி காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருந்தது. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே தான் செஞ்சார். ஆனா இந்த முறை என்ன ஆச்சு அப்படின்னா, விஜயோட இந்த ஆட்சியில அவங்களுக்கு 2 பேருக்கும் வந்து ஒரு அமைச்சர் பதவியும் குடுத்தாச்சு. சோ இப்ப என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஈவன் அந்த ஐயுஎம்எல் அவங்களே சொல்றாங்க, "இவ்ளோ நாள் வந்து திமுக ஜெயிச்சது அப்டின்னா, நாங்க ஓட்டு போட்டதுனால தான் ஜெயிச்சீங்க. அதனால நீங்க எங்கள குறை சொல்றதுக்கோ, எங்க மேல ஏதாவது நீங்க வந்து கமெண்ட் சொல்றதுக்கோ உங்களுக்கு அருகதை இல்லை" அப்டின்னு சொல்லி சொல்ல வந்துட்டாங்க. அதாவது இந்த இந்த தலித்துகள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்டின்னா அதாவது இந்த தலித் டேக், இந்த சிறுபான்மை டேக் இது எந்த அளவுக்கு அந்த கட்சியை நடத்தக்கூடிய தலைவர்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து யோசிக்கணும். இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஆட்சியில பங்கு இல்லாத நேரத்துல கூட இந்த தலித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்புக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. சோ அந்த தலைவர்களால அந்த சமுதாய மக்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா வந்து 90% மக்கள் வந்து சொல்லுவாங்க நடக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த சிறுபான்மையினுடைய டேகும். சோ ஒரு சில தலைவர்கள், அதாவது அது வந்து கிறிஸ்துவர் தலைவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல முஸ்லிம் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்கிட்டாங்களே தவிர, இதுவரைக்கும் அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு பெரிய நன்மை இருந்ததா அப்படின்னா அதுவும் இல்ல. அது மட்டும் இல்ல, இப்ப கூட பாருங்க, எவ்வளோ அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஆனா விஜயோட அரசாங்கத்துல 7 தலித் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. 8 தலித் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நீங்க ஏன் அவங்கள வந்து அந்த தலித் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கிறீங்க? 7 இளம் அமைச்சர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. 7 பேர் முதல் நேரத்திலேயே வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. 7 பேர் போட்டி போட்டு எம்.எல்.ஏ. ஆனா முதல் தடவையே வந்து அமைச்சரா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அவங்கள வந்து பெருமைப்படுத்துற மாரி சொல்லுங்க. அத விட்டுட்டு 7 தலித் வந்துட்டாங்க. 8 தலித் வந்துட்டாங்க அப்படின்னு அந்த தலித்ன்ற டேக யூஸ் பண்ணி இன்னைக்கு தமிழகத்துல வந்து ஒரு அரசியல் நடத்துறோம். அத வச்சு ஒரு பெரிய வியாபாரம் நடத்துறது தான் இன்னைக்கு வந்து தமிழகத்துல தொன்று தொட்டு இருக்கு. சோ இதுக்கெல்லாம் என்னைக்கு முடிவு வரும் அப்படின்னு தெரியல. மக்கள் வந்து இதெல்லாம் கூர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தமிழக அரசாங்கத்திலயும், தமிழக அரசியல்லயும் நெறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அது மக்கள் விரும்பிய மாற்றமா இல்லை அப்படின்னா, திரும்ப மக்கள் வந்து இன்னொரு மாற்றத்துக்கு போகத்தான் செய்வாங்க. சோ அந்த இன்னொரு மாற்றத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்காம விஜய் அவர்கள் ஒரு நல்ல ஆட்சிய செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோட விடை பெறுவோம். நன்றி.